தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து நள்ளிரவு முதல் மீனவர்கள் கடலுக்கு புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி வரையிலும் மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்களாக அமலில் இருந்தது. தடைக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் விசைப்படகு மீனவர்கள் நள்ளிரவு முதல் கடலுக்கு புறப்பட்டு செல்ல தொடங்கினர். சென்னை காசிமேட்டில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். முன்னதாக அவர்கள் படகுகளை புதுப்பித்தும் புதிய வலைகள் பின்னியும் ஆயத்தமாகினர். ஐஸ் தட்டுப்பாட்டால் முன்பாகவே ஐஸ் கட்டிகளை படகுகளில் நிரப்பி டீசல்களை பிடித்து சிலிண்டர்களை ஏற்றி மீன்பிடிப்பதற்கு ஆயத்த பணிகளை மேற்கொண்டனர். இதேபோல் தூத்துக்குடி மீனவர்களும் மீன்பிடி தடைக்காலத்தில் படகுகள் பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை செய்து தயாராகி நள்ளிரவு முதல் கடலுக்கு செல்ல தொடங்கினர். நள்ளிரவு முதல் நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி வந்த நிலையில் கடலில் சூறாவளி காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல தடை விதித்துள்ளனர். இதனால் நள்ளிரவு முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இருந்த நாகை மாவட்ட மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். போட்டு விடுமுறை விட்டு எடுக்கலான்னு எல்லாரும் எய்ம் பண்ணி எல்லாம் செலவு பண்ணி எல்லாம் இது பண்ணியிருந்தோம். திடீர்னு காற்று அதிகமாக இருக்குது அது இதுன்னு சொல்லி பிசரிசி மறு அறிவிப்பு வர வரையும் போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் எங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. வங்கக்கடல் பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.